கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. தமிழகத்தில் MBBS மற்றும் BDS மாணவர் சேர்க்கைக்கு பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு ஆன்லைன் வாயிலாக தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் முதல் கட்டமாக சிறப்பு பிரிவினருக்கான மாணவர்களுக்கு கலந்தாய்வு சென்னை ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் நேரடியாக நடைபெற்று வருகிறது. இது பற்றிய கள விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ரேவதி வழங்க நாம் கேட்கலாம். ரேவதி, over to you. வணக்கம். இன்றைய தினம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய MBBS மற்றும் BDS மருத்துவ படிப்புகளுக்காக தேர்வு சாகக்கூடிய அந்த சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கான கலந்தாய்வு சென்னை ஓமந்தூரார் பன்னோக்கு அரசு உயர் சிறப்பு மருத்துவமனையில் நடைபெற்று வருகிறது. இந்த மருத்துவமனையில் சிறப்பு பிரிவுகள் என்று சொல்லப்படக்கூடிய, அதாவது விளையாட்டு பிரிவை சார்ந்த மாணவர்கள், முன்னாள் ராணுவத்தினரின் வாரிசுகள் மற்றும் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் உள்ளிட்டவர்களுக்கும் 7.5% உள்ஒதுக்கீட்டு, அதாவது அரசு பள்ளியில் படித்து அந்த உள்ஒதுக்கீட்டில் வரக்கூடிய மாணவர்களுக்கும் இன்றைய தினம் நேரடியாக இந்த கலந்தாய்வு நடைபெற இருக்கிறது. அது மட்டுமின்றி இன்று மதியம் 12 மணி அளவில் இருந்து ஆன்லைன் வாயிலாக பொது பிரிவினருக்கான கலந்தாய்வும் தொடங்க இருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் இந்த கலந்தாய்வு நடைபெற்று வரக்கூடிய நிலையில் மாணவர்கள் காலையில் இருந்தே இந்த ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு மருத்துவமனை வளாகத்தில் பெற்றோர்களுடன் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த மருத்துவ படிப்புகளுக்கு பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக 72,633 விண்ணப்பங்கள் பெறப்பட்ட நிலையில் 7.5% ஒதுக்கீட்டுக்கு 4,860 விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருந்தன. ஒட்டுமொத்தமாக இந்த ஒதுக்கீட்டுக்கு தேர்வு செய்யப்பட்ட மாணவர்கள் இங்கு வரவழைக்கப்பட்டு தற்பொழுது விளையாட்டு பிரிவு மாணவர்களுக்கான அந்த மருத்துவ படிப்புகளுக்கான சேர்க்கை முடிவடைந்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக விளையாட்டு பிரிவை பொறுத்தவரை 280 தேர்வு செய்யப்பட்ட மாணவர்கள் இருந்த நிலையில் அதில் 15 இடங்களுக்கான இந்த தேர்வு நடைபெற்றிருந்தது. அந்த தேர்வு தற்பொழுது நிறைவடைந்திருக்கிறது. அதற்கு பிறகாக முன்னாள் ராணுவத்தினரின் வாரிசுகளுக்கான தேர்வு நடைபெறுகிறது. அடுத்து மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான அந்த தேர்வும் நடைபெறும். குறிப்பாக இந்த கலந்தாய்வை பொறுத்தவரை நீட் UG 2026 அனுமதி அட்டை 10, 11 மற்றும் 12 வகுப்புக்கான மதிப்பெண் பட்டியல் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களையும் கொண்டு வர வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த கலந்தாய்வு முடிவடைந்த பின்னராக பொது கலந்தாய்வு பொறுத்தவரை www.tnmedicalselection.org என்ற இணையதளத்தில் 12ஆம் தேதி தொடங்கி வரும் 19ஆம் தேதி மாலை 5 மணி வரை தகுதியான மாணவர்களுக்கு இந்த நிர்வாக ஒதுக்கீடு மற்றும் பொது பிரிவினருக்கான அந்த கலந்தாய்வும் நடைபெற இருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு அடுத்து இன்று இந்த கலந்தாய்வில் தேர்வாகக்கூடிய மாணவர்கள் இங்கேயே டிடி எடுத்து அந்த கட்டணத்தை பதிவு செய்த பிறகாக அவர்கள் தேர்வு செய்திருக்கக்கூடிய அந்த கல்லூரியில் அது அவரது தேர்வு நிறைவு செய்யப்படும். அதற்கு பிறகாக அடுத்த கட்ட மாணவர்கள் அந்த ரேங்க் அடிப்படையில் வரிசையாக வரவழைக்கப்பட்டு அவர்களுக்கு விருப்பமான கல்லூரிகள் தேர்வு செய்யப்பட இருக்கிறது. MBBS மற்றும் BDS படிப்புகளுக்கான கலந்தாய்வு தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் இது பற்றிய விவரங்களை எம்முடைய செய்தியாளர் ரேவதி வழங்க நாம் கேட்டும். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ரேவதி. கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி.